ஒரு வென் டயக்ராம் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ரைட் த எலமெண்ட்ஸ் ஆஃப் ஒரு டயக்ராம், வென் டயக்ராம் இருக்குது. அதில் வந்து நம்ம ஏபியூங்கிற எலமெண்ட் செட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் என்னன்னு எழுதணும். ஆல்ரெடி நமக்கு தெரியும் யூங்கிறது வந்து யூனிவர்சல் செட்டு, ஏபிங்கிறது வந்து அதில் உள்ள சப்செட்டு. ஏபிங்கிறது வந்து என்னதுன்னா ஓவர்லாப்பிங் செட்ஸாக இருக்குது. ஏன்னா இதில் வந்து ஒரு 2 எலமெண்ட்ஸ் வந்து காமனாக இருக்குது. சரியா? இப்போ ஏங்கிற செட்டுக்குள்ளே என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். ஏ ஈக்குவல் டு செட் கண்டைனிங் 2, 4, 7, 8, 10 அப்படின்னு ஒரு 5 எலமெண்ட்ஸ் இருக்குது. பி ஈக்குவல் டு செட் கண்டைனிங் 4, 6, 7, 3, 9, 11 அப்படிங்கிற ஒரு 6 எலமெண்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் யூங்கிறது அந்த யூனிவர்சல் செட் எடுத்துக்கிட்டோன்னா அதில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். யூ ஈக்குவல் டு செட் கண்டைனிங் 1, 2, 3, 4, 6, 7, 8, 9, 10, 11 அப்புறம் 12 அப்படின்னு வந்து எலமெண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஏபிங்கிற அந்த சப்செட்டுக்குள்ளே உள்ள எலமெண்ட்ஸையும் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து யூங்கிற யூனிவர்சல் செட்டில் வந்து 2 எலமெண்ட்ஸ் இருக்குது அந்த ஸ்கொயரில். அது என்னென்னா 1, 12